இந்தியா, ஆஸ்திரேலியா இவ்விரு அணிகளிடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் தற்போது தொடங்கியுள்ளது. அணியிலிருந்து கேப்டன் ரோஹித் சர்மா விலகியுள்ளார். இதனால் துணை கேப்டன் பும்ரா கேப்டனாக செயல்படுகிறார். இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் பும்ரா பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார். அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. இந்திய அணியில் ரோஹித்துக்கு பதிலாக சுப்மன் கில் ஆடும் 11இல் இடம் பிடித்துள்ளார். அதேபோல காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணியில் மிச்சேல் மார்ஷுக்கு பதிலாக புதுமுக ஆல்ரவுண்டர் இடம்பெற்றுள்ளார். பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைக்க வேண்டுமெனில் இந்த போட்டியை இந்திய அணி கட்டாயம் வென்றாக வேண்டியது அவசியமானதாகும். இதனால் இந்த போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளிடையிலான 5வது டெஸ்ட் போட்டி சிட்னியில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் இருந்து விலகியதை அடுத்து ஜஸ்பிரித் பும்ரா அணியை வழிநடத்துகிறார். பேட்டிங் தேர்வு செய்த இந்திய அணிக்கு துவக்க வீரர்களாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் 10 ரன்களிலும் KL ராகுல் 4 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த சுப்மன் கில் சற்று நேரம் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவரும் 64 பந்துகளை எதிர்கொண்டு 20 ரன்களை அடித்த நிலையில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் உணவு இடைவேளை வரை இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 130 ரன்களை அடித்துள்ளது. இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா 26 ரன்களுடன் களத்தில் உள்ளார். ஆஸ்திரேலியா சார்பில் ஸ்காட் போலண்ட் 4 விக்கெட் வீழ்த்தினர். மிச்சல் ஸ்டார்க் மற்றும் நேதன் லயன் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிகள் இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி சிட்னியில் நடைபெறுகிறது. இன்று துவங்கிய இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. துவக்கம் முதலே இந்திய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் ரிஷப் பண்ட் அதிகபட்சமாக 40 ரன்களை அடித்தார். ஆஸ்திரேலியா சார்பில் சிறப்பாக பந்து வீசிய ஸ்காட் போலண்ட் 4 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும், பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டுகளையும், நாதன் லயன் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து முதலாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 ரன்களுக்கு 1 விக்கெட் இழந்துள்ளது. இந்திய வீரர் ஜஸ்பிரித் பும்ரா வீசிய பந்தை எதிர்கொண்ட உஸ்மான் குவாஜா 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 176 ரன்கள் பின்தங்கியுள்ளது. 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் இருந்து கேப்டன் ரோஹித் சர்மா விலகியது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விஷயம் குறித்து பேசியுள்ள இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் கூறியதாவது: அவர் நீண்ட காலமாக எங்களுக்கு கேப்டனாக இருந்து வந்த காரணத்தினால இது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு முடிவாக இருக்கிறது. உண்மையில் நாங்கள் அவரை வெறும் கேப்டனாக மட்டும் பார்க்கவில்லை. அவரை நாங்கள் எங்களுடைய தலைவராக எப்பொழுதும் பார்த்து வருகிறோம். சில முடிவு எடுக்கும் இடங்களில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாத இடங்களும் இருக்கின்றன. அது அணி நிர்வாகம் எடுக்கும் முடிவுகள். நான் இது குறித்து முடிவு எடுக்கப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. எனவே ரோஹித் சர்மா விளையாடாதது ஏன், என்ன காரணம் என்று எனக்கு உண்மை தெரியாது. இதற்கு மேல் இந்த விஷயத்தை என்னால் விளக்க முடியாது. இவ்வாறு அவர் கூறினார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னியில் நேற்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக பண்ட் 40 ரன்கள் அடிக்க ஆஸ்திரேலியா தரப்பில் ஸ்காட் போலண்ட் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 181 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக வெப்ஸ்டர் 57 ரன்கள் அடித்தார். சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 3 விக்கெட்டுகளும், பும்ரா, நிதிஷ் ரெட்டி தலா விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். பின்னர் 4 ரன்கள் முன்னிலையுடன் இந்தியா 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. முன்னதாக இந்த போட்டியிலிருந்து மோசமான ஃபார்ம் காரணமாக ரோஹித் சர்மா விலகிய நிலையில் கேப்டன் பொறுப்பு பும்ராவிற்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2வது நாள் ஆட்டத்தின் பாதியில் பும்ரா காயம் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதன் காரணமாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான விராட் கோலி பும்ரா இல்லாத சூழலில் அணியை கேப்டனாக வழிநடத்தினார். விராட் கோலி இந்திய அணியின் வெற்றிகரமான டெஸ்ட் கேப்டனாக இந்தியா, ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னியில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்களும், ஆஸ்திரேலியா 181 ரன்களும் அடித்தன. பின்னர் 4 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 2வது நாள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்கள் அடித்துள்ளது. ஜடேஜா 8 ரன்களுடனும் நிதிஷ்குமார் 6 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். அதிரடியாக விளையாடிய பண்ட் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்தியா இதுவரை 145 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள
நிலையில் நாளை 3வது நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்த இன்னிங்ஸில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட் களமிறங்கிய முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து அதிரடியாக தொடங்கினார். 29 பந்துகளில் அரை சதம் அடித்த அவர் 6 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் உட்பட 61 ரன்கள் குவித்த நிலையில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை ரிஷப் பண்ட் படைத்துள்ளார். இதற்கு முன்னர் ஜான் பிரவுன் இங்கிலாந்து மற்றும் ராய் பிரெடரிக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆகியோர் தலா 33 பந்துகளில் அரை சதம் அடித்திருந்ததே சாதனையாக இருந்தது. தற்போது அதனை முறியடித்துள்ள பண்ட் புதிய சாதனை படைத்துள்ளார். மேலும் டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா தரப்பில் அதிவேக அரை சதம் அடித்த வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்திலும் அவரே உள்ளது குறிப்பிடத்தக்கது.